13வது கணக்கு லிமிட் x tends to 0 1 minus cos x by x square 1 minus cos theta ஃபார்முலா என்னது 1 minus cos theta ஃபார்முலா 2 into sin square theta by 2 தீட்டாவுக்கு பதிலாக x இருக்குது நான் போட்டுக்கிட்டேன் by x square. இதை நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுறேன் பிரித்து எழுதுகிறேன் லிமிட் x tends to 0 2 into ஏ ஸ்கொயர்னு அர்த்தம் ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம் அதாவது 2 டைம்ஸ் போட்டு பெருக்குன்னு அர்த்தம் அடுக்குன்னு சொன்னாவே எத்தனை முறை போட்டு பெருக்கு அப்போ இதை என்ன எழுதிக்கலாம் சாமி sin x by 2 into sin x by 2ன்னு எழுதலாமா பை இந்த எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ரெடி எனக்கு ஃபார்முலா ஒன்று என்னன்னு சாமி தெரியும் நமக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் பாருங்கள் லிமிட் x tends to 0 sin theta by theta equal to 1. ஸோ தீட்டாங்கிறச்சுன்னா பை தீட்டா அங்கே இருக்கணும் அந்த வடிவில் நான் என்ன பண்ண போகிறேன் இதை மாற்றி அமைக்க போகிறேன். இங்கே பையில் என்ன இருக்குது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது ஓகே. ஆனால் எனக்கு என்ன தேவை எக்ஸ் பை 2 தான் தேவை. அதனால் இதை நான் தனியாக அங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன் இது தனித்தனியாக நான் போட ஆரம்பிக்கிறேன் 2 இன்ட்டு லிமிட் போடணும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை 2 பை எக்ஸ் பை 2 ஓகே. நான் எக்ஸ் பை 2ஆல் வகுத்துருக்கேன் எக்ஸ் பை 2ஆல் வகுத்துட்டுனா ஏற்கனவே வகுத்தல் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறேன் சைன் எக்ஸ் பை 2 பை எக்ஸ் பை 2 இதுக்கும் அதே மாதிரி நான் வகுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் பை 2வை நான் வகுத்தா என்ன பண்ணேன் எக்ஸ் பை 2ஆல் நான் பெருக்கணும் தானே அப்போ இன்ட்டு வகுத்துட்டேன் இன்ட்டு எக்ஸ் பை 2 1 டைம் இது ஒரு எக்ஸ் பை 2 2 டைம்ஸ் வந்து நான் பெருக்கணும் ஓகே சாமி. இப்போ பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா நமக்கு என்ன ஆகிடுது தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபுல்லாக 1 வந்துடுமா ஃபார்முலா நான் இது பண்ணிக்கிட்டா இங்கே இதுக்கு ஃபுல்லாக 1 வந்துடுமா. ஸோ 2 இன்ட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்க சாமி இங்கே ஒரு 2 இருக்குது இங்கே பை 2 இங்கே ஒரு பை 2 இருக்குது ரைட்மா. ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா மீதி எல்லாமே போயிட்டு என்ன இருக்கும் மீதி 1 பை 2ன்னு இருக்கும். செல்லாம் புரியுதா இதனுடைய வேல்யூ 1 இதனுடைய வேல்யூ 1 நான் எக்ஸ் பை 2ஆல் வகுத்தேன்னா எக்ஸ் பை 2ஆல் பெருக்கிறேன் எக்ஸ் பை 2ஆல் அதோ ஒரு முறை வகுத்துருக்கேன் அப்போ எக்ஸ் பை 2ஆல் நான் பெருக்கிறேன். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே நமக்கு கணக்கில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸும் நான் இருக்க எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு பை 2 இருக்குது இங்கே பெருக்கல் இருக்குது இது கேன்சல் இந்த ஒரு இருக்குது அப்போ 1 பை 2 தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே.